நமக்கு ஒரு 100 யூனிட் இருக்குதுன்னு வச்சுங்க. 100 யூனிட்ல ஒரு சினம் ஏற்பட்டதுன்னா கிட்டத்தட்ட 40 யூனிட்டுக்கு போடுது. அப்ப என்ன இருக்குது? 60 யூனிட் தான் இருக்குது, போறாது. இந்த 100 யூனிட் இருந்தாதான் உடல் இயக்கங்கள் எல்லாம் சரியா, எல்லா உறுப்புகளும் சரியா நடக்கும், மன இயக்கமும் சரியா இருக்கும், நினைவு நல்லா இருக்கும். என்ன சிந்தனை செய்யணும் என்றாலும் அந்த சிந்தனைக்குரிய அழுத்தம் வரும். அதனால மனிதனுக்கு உடனே ஒரு இழப்பு வரும். அந்த இழப்பு என்னன்னா, இப்போ 100 யூனிட்ல இருந்து 40 யூனிட்டுக்கு வந்துட்டு போச்சு. நிச்சயமெல்லாம் அந்த அழுத்தம் போன உடனே இயற்கை என்ன ஆகுது? நம்ம உடல்ல தானாகவே அதை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்குது. மனிதன் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் இறைவன் பிரித்து கொண்டே இருக்கிறான். அதுதான் இறைநிலைக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு. என்ன தவறு செய்தாலும் அந்த தவற்றிலே இருந்து அவனை மீட்டு அதை திருத்தி கொண்டே இருப்பதுதான் இறைவனுடைய செயல். அப்படி பார்க்கிற போது இவன் எழுந்துட்டான், சினங்கொண்டு அதை புதுப்பிக்கணும். அப்ப எப்படி புதுப்பிக்கிறது என்று சொன்னா, இந்த உடல்ல உயிர் சக்தி என்று நுண்ணிய பரமாணுக்கள் ஓடிக்கொண்டே இருக்குதே இல்லையே சுற்றி, அதுதான் சூக்கும சரீரம்னு சொல்றோம். அந்த சூக்கும சரீரம்னா எடுத்து காட்ட முடியாது, இல்லை என்று சொல்ல முடியாது. அததான் சூக்குமம்னு சொல்றது. அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத, புலனுக்கு எட்டாத ஓடிக்கொண்டே இருக்குது நம்ம உடல்ல. அதைத்தான் உயிர் என்று சொல்றோம், சூக்கும சரீரம்னு சொல்றோம், ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்றோம். இந்த ஆஸ்ட்ரல் பாடியில ஒவ்வொரு துகளும் விரைவாக சுழன்று கொண்டிருக்கிறதா, அந்த சுழற்சியில இறைவெளியானது சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கிற போது அங்கிருந்து அதனுடைய ஃப்ரிக்ஷன், அதாவது உரசல் ஏற்பட்டு, அந்த உரசல் இருந்து வரக்கூடிய அலைதான் காந்த அலை. உடல்ல ஏற்படுற போது ஜீவகாந்தம் என்றும், பிரபஞ்ச வெளியில ஏற்படுற போது வான்காந்தம்னு சொல்றோம். அந்த காந்த அலைதான் எந்த இடத்திலையும் உருவங்களாக, அதாவது அழுத்தமாக, ஒளியாக, ஒலியாக, சுவையாக, மனமாக மாறி செலவாய்க்கொண்டே இருக்கிறது. அதே போல நம்ம உடல்லையும் அப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த சுழற்சியை அதிகரிச்சாதான் ஜீவகாந்த சக்தி அதிகரிக்கும். அதனால இறைநிலையானது ஒவ்வொரு நுண்ணிய அந்த விண்துகளை அதிகமாக இயக்கும். சுழல் விரைவு அதிகரிக்குது தானாகவே, ஆட்டோமேட்டிக். அதனால சுழல் விரைவு அதிகமாக நமக்கு சார்ஜ் செய்து கொடுத்துடும்.